செகண்ட் ஏன் விட்டு போனேன். ஸோ ஒரு 4 to 5 வீடியோஸ் கிட்ட தான் போட்டிருப்பேன். தென் ஷார்ட்ஸ் ஆரம்பித்தேன். மந்த்ஸ் கணக்காக தான் இருந்திருக்கும். ஏன் விட்டு போனேன் கேட்டிங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஃபியூ செகண்ட்ஸ் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதனோட ஃபர்ஸ்ட் வீடியோ பிடிச்சா ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணேன். தளபதி 67 அஃபிஷியல் அப்டேட் தான். கேட்டிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேணுக்கு நேன்னு பேஸ் ஏற்றிருப்பேன். லைக் ஒன்ஸ் இதை இந்த லியோ கேஸ்டன் கூட போகலாமா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் த்ரிஷா. ஸோ ரியல் வாய்ஸே இல்லாமல் வேணுக்குன்னு பேஸ் வாய்ஸ்னு ஏதோ நம்பி பேஸ் வாய்ஸ் நம்பி ட்ரை பண்ணியிருப்பேன். அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே இதே மாதிரி பண்ணியிருப்பேன். எனக்குள்ளே ஒரு கில்ட்டு, ட்ரூவா இல்லையோ நம்ம வாய்ஸே இல்லை. ஏன்னா எந்த இடத்துலையுமே மிமிக்ரின்னு சொல்லியிருக்க மாட்டேன், ஓன் வாய்ஸ் மாதிரியே பேசி போட்டிருப்பேன். ஸோ அது ஒன்று. செகண்ட், ஏதோ புதுசாக பண்ணணும், பெர்ஃபெக்டாக பண்ணணும், புதுசாக பண்ணணும். எப்போ 4 வீடியோஸ் பண்ணி ஒரு 5-6 ஷார்ட்ஸ் பண்ண டைமில் யோசிச்சிருக்கேன். அந்த டைம் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சியாக ஒரு 100 வீடியோஸ் கிட்ட போட்டு தான் எதாவது இருந்தால் யோசிப்பாங்க. இவ்வளோ வீடியோஸ் பண்ணேன், நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அப்படியே புதுசாக பண்ணணும், பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சி விட்டேன். ஸோ இதுதான் செகண்ட் ஏன் விட்டு போனதுக்கான ரீசன். ஸோ தேர்ட், திரும்ப ஏன் இந்த சேனலில் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கேன், திரும்ப இங்கே ஒரு வீடியோ சேனலில் போடுறேன் அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் அட் இட்ஸ் பீக், தட் ஒன் அன்எம்ப்ளாய்ட் ஃப்ரெண்ட் அட் மண்டே, அதெல்லாம் இல்லை. எதுக்குன்னா எனக்காக, ஃபார் மை செல்ஃப், என்னோட ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். இந்த வீடியோ மட்டும் இப்போ நான் பேசி போடலன்னா கண்டிப்பாக அப்கமிங் டேஸ் இல்லை ஃபியூச்சரில் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவேன். என்னடா இப்படி சொல்லிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு காலேஜ் அங்கே ஊட்டியிலேருந்து 1 மந்த்லி டிஸ்கன்யூ பண்ணிட்டு இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜை ஜாயின் பண்ணேன். இங்கே போயிட்டு ஃபஸ்ட் இயரில் பசங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு மந்த் எல்லாமே, ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. தென் கிளாஸில் ஏதாவது ஆன்சர் கேட்டால் கை தூக்கி ஆன்சர்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பசங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. நானும் அப்படியே நம்பிட்டேன், ஓவரா பண்ணுறோமோ அப்படியே. ஸோ அதுக்கு முன்னாடியே யூடியூப் கண்டென்ட் புதுசாக பண்ண அந்த டைம் தான், காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டு ஃபஸ்ட்டு மந்த் யூடியூப் கண்டென்ட் ஏதாவது புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேன். செகண்டு, கிளாஸ் வழக்கம் போல் கிளாஸில் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸாக. நெக்ஸ்ட் அதை அப்படியே குறைச்சிட்டு கேட்டால் மட்டும் ஆன்சர் பண்ணலாம், இல்லை ஆன்சரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமுக்கமாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். செகண்ட் இயர் தேர்ட் இயர் இப்படியே போச்சு. ஸோ இப்படி இருந்த ஒரு பையனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பேசுகிறேன். இந்த டைம் லைனை அப்படியே கமெண்ட்டில் டேக் பண்ணி கேட்டிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக வரும். ஓகே, ஸ்டார்டிங் சொன்னேன்னா ஜிம் ரொம்ப அப்சஸ்டாக இருந்தேன்னு சொல்லிட்டு, அப்படி அப்சஸ்டாக இருந்தவனுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு, அதை பற்றி பேசி போடலான்னு பார்க்குறேன். ஸோ ஓவர் பில்டப்லாம் இல்லை, இதை கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா, அப்படி என்னடான்னு கேட்டிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இங்கே விட்டேன். ஸோ காலேஜெலாம் இப்படி தான், செகண்ட் இயர் தேர்ட் இயர் இப்படியே போயிடுச்சு. சைலண்ட்டாக இருந்துகிட்டே ஓடிட்டேன். பெருசாக காம்படிஷன்ஸ் கல்ச்சுரல்ஸ் எதுவும் அட்டன் பண்ணல நான். பட் சைலண்ட்டாக இருந்துட்டு போயிட்டேன், இப்படியே மூவ் ஆகிட்டேன். ஏன் இப்போ பாரு உருன்னு இருக்குது ஜடமாட்டா. ஸோ அங்கேயுமே ஏதோ ரஃப் அண்ட் டஃப் அந்த இது அப்படியே இருந்துட்டு போயிடலாம். ரஃப் அண்ட் டஃப் இந்த சென்ஸ் ரக்கெடு பாய் போட்டு அடிக்கிறது போகிறதெல்லாம் இல்லை. வரேன், சைலண்ட்டாக இருக்கிறேன், போகிறேன், இந்த இதுலேயே இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, காலேஜில் பொங்கல் ஃபெஸ்ட்லாம் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் நான் அட்டன் பண்ணல, தேர்ட் இயருக்கு போய் அட்டன் பண்ணேன். ஏன்னா இதுக்கப்புறம் காலேஜே போகிறதில்ல, ஜஸ்ட் போய் பார்க்கலாம், அதுக்குன்னு போய் அட்டன் பண்ணேன். ஸோ கிரவுண்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பொங்கல் வச்சாங்க, மைக் செட்லாம் போட்டு டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே ஆடணும்லாம் தோணுச்சு. ஏன்னா அங்கேருந்த வைப்புகளை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஆடிருப்பாங்க. ஸோ எனக்கு அப்பையும் ஹியர் வி கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ரஃப் அண்ட் டஃப்பு, நான் இருந்த அந்த ஹைட்டுக்கும் என்னோட பாடி இதுக்கும் லைட்டாக மூவ்மெண்ட் போட்டாலாம் சிரிப்பாங்க. பசங்களை தாண்டி கிளாஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு டான்ஸ் பண்ணலை. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸ் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி டான்ஸில் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்துருச்சு. அந்த டைம் நல்லா வரைக்கும் மழை வந்துருச்சு. ஸோ எல்லாருமே கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டோம். நானும் கொஞ்சம் பசங்களை கிளாஸ் ரூமில் இருந்தோம். வெளியே மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னுமே வெளியே மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. கிரவுண்டில் எங்கள் கிளாஸ் பாய்ஸ் மட்டும் ஹார்ஸ் கணக்காக ஆடிட்டு இருந்தாங்க அந்த மலையில், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு. அவங்களுக்கு தெரியும் இந்த மூமெண்ட் திருப்பி வரப்போகிறது இல்லை, இது மிஸ் பண்ணால் அவ்வளோதான், இதில் என்ன ஆயிரப்போகுது, மற்றவங்க என்ன அவனுங்க எப்படி ஆடினாங்க நான் ஃபுல்லாக பார்த்தேன்.
எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணாங்க. நான் மேலே இருந்துட்டு என்னதான் ரசித்து பார்த்தாலும் உள்ள அவ்வளோ வலி. கொஞ்சம் ஓப்பனப்பாக இருந்து நல்லா நான் கொஞ்சம் என் செல்ஃபில் இருந்திருந்தேன்னா மற்றவங்க என்ன நினச்சிருப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் மறந்துக்கிட்டு என் செல்ஃபில் இருந்தால் நாங்கள் டான்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. இப்போ புலம்பி ஒரு யூஸுமே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பையன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடி நான் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது என்னோடய சேனலை போய் பார்த்தேன். சிரிச்சேன்தான், பட் எனக்கு ஒரு மாதிரி ஹோல்சமாக இருந்துச்சு. நானாடா இப்படிலாம் பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஹாஃப் டே 1 டே ஃபுல்லாமே என்னோடய சேனலே பார்த்துருந்தேன். தென் ஸ்டார்டட் ரியலைசிங் திரும்பி கண்டென்ட் போடலாம். ஏன்னா எனக்கு இப்போது கண்டென்ட் போடுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஐ மீன் மூவிஸ் பற்றி பேசணும் அது இதுன்ட்டு இல்லை, எனக்கு எதாவது என்னை பற்றி பேசி ஷேர் பண்ணி போடணும். என்னோடய ஓன் வாய்ஸில் ஏதாச்சும் பேசி போடணும் யூடியூப் சேனலில். நான் ஏதோ நம்புகிறேன், எனக்கு அழகாக பேச வரும், அழகாக ஸ்டோரி சொல்ல வரும், எடிட்டிங் சிம்பிளாக தான் பண்ணுவேன், பேசி போடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய விஷ். பட் ஒரு டைம் அந்த விஷ் வரும்போது அடுத்த செகண்ட் எங்கே போகுதுன்னா, என்னோடய காலேஜ் கூட படித்தவங்க ஸ்டாஃப்ஸ் எதாவது நினச்சிருவாங்களோ, வரும்ண்ணா அவன் யூடியூப் வீடியோ போடுறானா, அந்த ஒரு ஷைனஸ் அதுலேயே ஒரு டைம் பண்ணாமல் இருந்துட்டேன். ஸோ அடுத்தவங்க என்ன நினச்சாலும் என்ன, உனக்கு பிடிச்சதை நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஹியர் ஐ ஆம் வருண் சித்தார்த், திஸ் இஸ் மை சேனல், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 வீடியோ பற்றி பேசி போகிறோன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோ கண்டிப்பாக வரும். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க ஃபுல் வீடியோ பார்த்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நான் இப்படி தான் பேசுவேன், என்னை வேணுக்கிறேன் டவுன் படுத்தி ஏதோ மாதிரி பேசுவேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க உங்களோட கமெண்ட்டை உங்கள் தாட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது திட்டுனாலும் திட்டுங்க, உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். பை.